தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகையானது நாளை முதல் கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பா சொல்ல வேண்டுமென்றால், சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பா சொல்ல வேண்டுமென்றால், விழுப்புரம், திருச்சி, சேலம், கோவை, மதுரை, நெல்லை ஆகிய தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் சென்னையிலிருந்து நேற்றைய தினத்தை தொடர்ச்சியாக இன்றைய தினம் 2வது நாளாக சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்ததன் காரணமாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பகுதி பரனூர், மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள், அதாவது இருசக்கர வாகனங்கள் முதல் 3 சக்கர வாகனங்கள், தங்களுடைய அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து, வேன், அதேபோல் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசாரும் சரி, அதே போல காவலரும் சரி, இது தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய இருக்காங்க. சென்னையிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்கு 1 மணி நேரம் கடந்தாலும் கூட, சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக 2வது நாளாக செல்கின்றனர்.